ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் A Strange Beast of Silent Island. இந்த படம் 2 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன Quiet Place 2. அதுல வர கதையும் இதுல வர கதையும் more or less ஒன்னாதாங்க இருக்கும். ஆனா இந்த கதையை சைனால எடுத்திருக்காங்க, கொஞ்சம் வித்தியாசம் காட்டியிருக்காங்க. அதனால இந்த கதையோட ஒன்லைனர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுனால நம்ம நேரா படத்துக்குள்ள போயிடலாம். ஒண்ணு மட்டும் உண்மைங்க, அந்த படத்துல எப்படி நொடிக்கு நொடி பரபரப்பு, விறுவிறுப்பு, ஒரு த்ரில்லர் எஃபெக்ட் கொடுத்து நம்மள சீட் எட்ஜ்ல உட்கார வச்சுச்சோ, அதே மாதிரியான நடுக்கத்தையும் இந்த படமும் கொடுத்துச்சு. வெல்கம் டு தமிழ் வோக்கல் கேண்டி. நான் உங்கள் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, கொஞ்சம் லைக்ஸ் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்க. உங்களுக்காக வரிசையா பல படங்கள் காத்துட்டு இருக்கு, அதனால உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போஸ்ட் பண்ற படங்கள் உடனுக்குடன் உங்களோட நோட்டிபிகேஷனே வந்தடையும். படத்தோட ஆரம்பத்துல ஒரு பொண்ணு காட்டுக்குள்ள இருந்து தலை தெறிக்க ஓடி வந்துட்டு இருக்கா. அவளுக்கு ஆப்போசிட்ல அவளோட அண்ணன் இவளை தேடிட்டு வர, அவளை கண்டுபிடிச்ச உடனே டக்குன்னு அவளை கூட்டிக்கிட்டு ஒரு ரோட்ல போயிட்டு இருக்காரு. அதே சமயத்துல இன்னொருத்தர் கோடாலியோட யாரையோ கொல்றதுக்கு ஓடி வர மாதிரி இருக்கு. இந்த பக்கம் அண்ணனும் தங்கச்சியும் போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல ஒரு கொடூர மிருகம் இவங்கள நோக்கி வந்துட்டு இருக்கு. இவங்களோ சத்தம் போடாம பொறுமையா அப்படியே பின்வாங்கிட்டு இருக்காங்க. அந்த மிருகமோ வாயை திறந்து பயங்கரமா சென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. இவங்களுக்கு திரும்பி பொறுமையா அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்கும்போது இவங்களுக்கு பின்னாடி ஒருத்தர் கோடாலியை வச்சு நின்னுட்டு இருக்காரு. அப்படியே ஆடாம அசையாம நின்னுட்டு இருந்தவங்க பக்கத்துல ஒரு கார் இருக்கு. அந்த காரை ஓபன் பண்ணி உள்ள போலான்ட்டு கதவை திறக்கும் போது கிளிக்னு ஒரு சத்தம் கேட்க, அவ்வளவுதான் அந்த மிருகத்துக்கு அது கேட்டுருது. அந்த மிருகம் அவங்களை நெருங்கி ஓடி வர்றதுக்குள்ள அந்த கோடாலி வச்சிட்டு இருந்தவர் பயங்கரமா கத்துறாரு. அவ்வளவுதான், கோடாலி வச்சிட்டு இருந்தவரை ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அடிச்சு தூக்கிடுது. இந்த இடத்துல டைட்டில் போட்டு படத்தையும் ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சீன்ல ஒரு 5 பேர் நடைப்பயணமா வந்து ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தி குழந்தைகளுக்கான துணி எல்லாம் எடுத்துட்டு இருக்கா. அத ஒரு வயசானம்மா பார்த்துட்டு நாமளும் ஏன் பொம்மை எடுக்க கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு பொம்மையை எடுக்க பாக்குறாங்க. அந்த பொம்மைக்கு மேல இன்னொரு பொம்மை இருந்து அது கீழே விழ ட்ரை பண்ண, நல்ல வேலையா அத ஒரு பொண்ணு வந்து புடிச்சிடுறா. அந்த குட்டி பொண்ணுக்கு காது கேட்காது. அந்த பொண்ணை பார்த்து இந்த அம்மாவும் தேங்க்ஸ்ன்ற மாதிரி சைக்கிள் சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பல வாங்க, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு பொறுமையா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பாட்டிமாவோ கையில வச்சிட்டு இருந்த பொம்மையை கீழே வச்சுட்டு வேற ஒரு பொம்மையை எடுத்துட்டு அவங்க பாட்டுல நடந்து போயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரம் போயிருப்பாங்க, ஒரு பிரிட்ஜ் மாதிரி வருது. எல்லாரும் அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணிடுறாங்க. அந்த பாட்டிமா வயசானதுனால பொறுமையா நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல திடீர்னு அந்த பொம்மையில இருந்து ஒரு மியூசிக் சத்தம் கேட்க, அவ்வளவுதாங்க எல்லாரும் நின்னு அந்த பாட்டிமாவையே திரும்பி பாக்குறாங்க. அவங்க நினைச்சது உண்மைதான். அந்த பாட்டிமா கையில இருக்க பொம்மையில இருந்து அந்த சவுண்ட் வந்திருக்கு. சோ அந்த மிருகத்துக்கு அதுல விழுந்துரும் இல்லையா. சவுண்ட் வந்தனா உங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பொம்மையை அப்படியே கையில வச்சு பாத்துட்டு இருப்பாங்க. இந்த குரூப்ல பாட்டிமாவோட ஹஸ்பண்ட் ஆன தாத்தா குடு குடுன்னு ஓடி வந்து அந்த பாட்டிமாவை காப்பாத்தணும்னு நினைப்பாரு. பட் இங்க இருந்தோ ஒரு மிருகம் வந்து அப்படியே அவங்கள அடிச்சு தூக்கிடுது. அதை பார்த்துட்டு கதறி கதறி அழறாரு. அடுத்து எல்லாரும் ஒரு வீட்டுல போய் தஞ்சம் அடைறாங்க. காலங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த தாத்தாவுக்கு அந்த பாட்டியோட நினைப்பு மட்டும் அப்படியே மனசுல இருந்துட்டு இருக்கு. எப்ப பார்த்தாலும் அந்த பாட்டியோட போட்டோ வச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்படியே அவங்க பாதுகாப்பா சைலண்டா இருந்துட்டு இருக்கும் போது அந்த அண்ணனோ தங்கச்சிக்கு ஒரு ஹெட்செட் ரெடி பண்ணி கொடுக்குறான். அந்த அண்ணனுக்கு ஒரு வைஃப் இருக்காங்க, அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க. அவங்க தான் சமையல் வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறது. அடுத்த சீன்ல தாத்தா பாட்டியோட போட்டோ வச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அவங்க வந்து வாயால ஆறுதல் சொல்ல முடியலனாலும் தோல்ல தொட்டு ஆறுதல் சொல்லும் போது தாத்தாவும் அதை புரிஞ்சுக்கிறாரு. அடுத்து இந்த பக்கம் வந்து பார்த்தா அந்த குட்டி பொண்ணோ படிச்சிட்டு இருந்த புக்கை அப்படியே வச்சுட்டு போர் அடிக்குதுன்னு வெளியில போயிட்டு இருப்ப. பக்கத்துல ஒரு தீம் பார்க் இருக்கு. அந்த தீம் பார்க்ல அவன் நடந்து போயிட்டு இருக்கும் போது திடீர்னு அங்க இருக்கிற ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ்னால இவளோட காதுல இருக்க ஹெட்செட் அந்த காது கேட்காத மிஷின்ல பட்டு இவளுக்கு பயங்கரமான சவுண்ட் கேட்டதுனால அந்த ஹெட்செட் அவ தள்ளி விட்டுறா. அதுவும் கீழே விழுந்துருது. அந்த சமயத்துல அந்த விழுந்த சத்தத்தை கேட்டு மிருகம் ஒண்ணு அவளை நோக்கி வந்துட்டு இருக்கு. நல்ல வேலையா ஒரு பையன் வந்து அவளை காப்பாத்தி வேற பக்கமா கூட்டிட்டு போயிடுறான். அவங்கிட்ட இங்க பாரு, எனக்கு சரியா காது கேட்காது, அந்த மிஷின் இருந்தாதான் என்னால நீ பேசுறத கூட கேட்க முடியும், அதனால அந்த மிஷினை பொறுமையா எடுக்கலாவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பொறுமையா அந்த மிஷினையும் போய் எடுத்துடுறாங்க. அடுத்த சீன்ல அந்த பையனை இவ வீட்டுக்கு இன்வைட் பண்ணிருப்பா போல இருக்கு. அந்த பையனுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அவனும் வரான். வந்த வேகத்துக்கு ஒரு பிரெட் துண்டை கொடுத்து சாப்பிடுறா அப்படின்னு சொன்னோன்னு அவனும் யோசிச்சு தயங்கி உட்காந்துட்டு இருக்கும் போது இல்லப்பா சாப்பிடு அப்படின்னு எல்லாரும் சொன்ன உடனே பக்கு பக்குன்னு அதை சாப்பிடறான். அவனுக்கு நெஞ்சே அடைச்சுக்குது. அந்த அளவுக்கு பசி. ரொம்ப நாளா அவன் சாப்பிடலையாங்க. அந்த உணவு கொடுத்ததுக்கு நன்றி வேற சொல்லுவான். வந்திருந்த பையனும் தாத்தா கிட்ட எப்படி இதெல்லாம் நடந்துச்சு, இந்த மிருகம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்ட உடனே ஒரு அணு உலை வெடிச்சதுனால கடல்ல பலவித ரசாயனங்கள் கலந்து இது மாதிரியான மான்ஸ்டர்ஸ் உருவாச்சு. இதுங்களுக்கு கண்ணு தெரியாது, ஆனா காது நல்லா கேட்கும், நல்லா ஸ்விம் பண்ணும். மொத்தம் இந்த ஏரியால 3 மிருகங்கள் சுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னு வேற யாராவது கடல் பக்கமா அங்க இங்கன்னு உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேக்குறான். அது என்னன்றது எனக்கு தெரியாது, பட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்றாரு. சரிப்பா, எங்கேயும் போவேனா, எங்க கூட
இருந்துக்கோ, நாங்க எல்லாம் ஒரே குடும்பமா இருக்கோம், நீயும் எங்க குடும்பத்துல ஒருத்தரா இருந்துரு அப்படின்னு அவனையும் வீட்டுல தங்க வச்சுக்கிறாங்க. அடுத்த சீன்ல தாத்தா சேர்ல உட்காந்து தூங்கிட்டு இருக்காரு. ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட அண்ணனும் புதுசா வந்தவனும் ஏதோ ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்டனா மாதிரி இருக்கு. அதாவது ஏதாவது சிக்னல் கிடைக்குமா, வெளி உலகத்துக்கு யார்கிட்டயாவது பேசி கான்டாக்ட் பண்ணி ஹெல்ப் கேட்க முடியுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சு ஏதோ ஒண்ணுதான் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இவளோ புக்கு படிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல இவங்க அந்த டிவைஸை ரெடி பண்ணாங்க இல்லையா, அதுல இருந்து ஒரு வைப்ரேஷன் வந்து அந்த தங்கச்சியோட இயர்பெட்ல பட அவ்வளவுதாங்க. திரும்ப அவளுக்கு வைப்ரேஷன், அந்த சவுண்ட் தாங்க முடியாம டக்குன்னு அசைஞ்சிரா. பக்கத்துல இருக்க ஒரு கிளாஸ் பாட்டில் கீழே விழுந்து நொறுங்கிருது. அந்த சவுண்ட் கண்டிப்பா வெளியில கேட்டிருக்கும் இல்லையா. எல்லாரும் பொறுமையா எந்திரிக்கிறாங்க. பயப்படாம இருங்க, பயப்படாம இருங்க அப்படின்னு அண்ணங்காரன் சொல்லிக்கிட்டே இருக்கான். எல்லாரும் ஆடாம அசையாம அப்படியே எந்திரிச்சு நின்னுட்டு இருக்காங்க. அண்ணன் மட்டும் ஜன்னல் பக்கமா போய் ஏதாவது விலங்கு வருதா அப்படின்னு பாக்கும்போது அவன் கெஸ் பண்ணது கரெக்ட் தாங்க. ஒரு விலங்கு வந்து கண்ணாடியா அப்படியே உடைக்க பாக்குது. அந்த சமயத்துல வீட்டுக்கு வெளியில ஒரு எலி ஓடிட்டு இருக்குமா. நல்ல வேலையா அந்த எலிய ஒரே அடி அப்படியே அந்த விலங்கு தூக்கிட்டு போயிடுதுங்க. சோ அந்த எலி இவங்களை காப்பாத்திடுது. இவங்க சேஃப். இப்போ திரும்பவும் இவங்க இந்த வீட்டுல இருந்துட்டு இருக்கும் போது அண்ணன் புதுசா வந்தவனை கூப்பிட்டு வாடா நம்ம பீச் பக்கம் போலாம் அப்படின்னு சொன்னோன்ன சரின்னு அவனும் வரான். ஹீரோயினும் வீட்டுல இருக்க டேபிள் எல்லாம் தொடச்சிட்டு இருக்கா. தங்கச்சியும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. இவங்க இந்த விஷயத்த சொன்ன உடனே நானும் போறேன் அப்படின்னு தங்கச்சி கிளம்ப, நீ போக வேணாம், வீட்டுல இருக்க வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி டேபிள் மேல இருக்க பாட்டில் எடுத்து அவகிட்ட கொடுத்தோன்னா அவளும் அதை எடுத்துட்டு போறா. இவங்க ரெண்டு பேரும் இந்த பீச் பக்கம் போனாங்க இல்லையா, பீச் ஓரமா காட்டுறாங்க. அங்க இருக்கிற மீன்கள் எல்லாம் செத்து செத்து கிடக்குது. அவங்களும் பாறைகள்ல ஏறி அவங்க கையில இருக்கிற சின்ன வலையை யூஸ் பண்ணி கொஞ்சம் மீன்கள் பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல அலைகளோட சவுண்ட் அதிகமா இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணிக்கிட்டு ஹீரோ டக்குன்னு கத்த ஆரம்பிக்கிறான். அதை பார்த்துட்டு வந்த புது பையன் அங்க இருந்து ஓட ட்ரை பண்ண, டேடே ஓடாதரா, என்ன நம்புடா, இங்க அலைகளோட சத்தம் அதிகமா இருக்கிறதுனால நீ அதை பார்த்து பயந்து ஓட வேணாம் அப்படின்னு அவனை ஆசுவாசப்படுத்திட்டு, நீ நம்பலல்ல, நான் உன்ன ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலை மாதிரி இருக்குங்க. அந்த இடத்துல அருவி மாதிரி இருக்கு. அதுல சின்ன குகைகள் மாதிரி இருக்கு. இவங்க நிறைய செட்டப் எல்லாம் அங்க பண்ணி வச்சிருக்காங்க. ஆக்சுவலா அது உண்மையான அருவி கிடையாதுங்க. இந்த தீம் பார்க்ல தண்ணி கொட்டுற மாதிரி செட்டப் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா அது. சோ அதுக்கான ஸ்விட்ச் ஒன்னு இருக்கும். அதை ஆன் பண்ணிட்டு இவங்க அந்த அருவிக்கு மேல போறாங்க. அந்த இடத்துக்கு இவனை கூட்டிட்டு போய், இந்த இடத்துல பாத்தியா தண்ணி எப்படி கொட்டுதுன்னு பாத்தியா, இந்த இடத்துல நீ எவ்வளவு கத்துனாலும் அந்த மிருகத்துக்கு கேட்கவே கேட்காது. ஏன்னா கடல்ல இருக்க அலைகள் சவுண்டை விட இந்த சவுண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்ட்டு தன்னோட ஃப்ரஸ்ட்ரேஷன் போக ஆன்னு கத்த அவனும் ஆன்னு கத்துறான். அந்த சமயத்துல காட்டுறாங்க அவங்க நின்னுட்டு இருக்க அந்த கேவுக்கு மேல, அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு மேல ஒரு மிருகம் பயங்கர ஜெய்ஜாண்டிக்கா நடந்து போயிட்டு இருக்கும். பட் இவங்க கத்துற சத்தம் அதுக்கு கேட்காது. இப்படியே பொறுமையா அவங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு டெட் பாடி மாதிரி ஒன்ன பாக்குறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க ஃபீல் பண்ணி அப்படியே நின்னுட்டு இருக்கும் போது பக்கத்துலயே ஒரு லேடி நிப்பாளா. அவளுக்கோ பயங்கரமான ஆத்திரம். தன்னோட காதல நோக்கானவனோ ஒருத்தன் செத்து போய் கிடக்குறான். பித்து புடிச்சு போய் பக்கத்துல நிக்கிறா. அவளோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும், அவளும் கத்தி அதே இடத்துல உயிரை விடணும்னு தானே நினைப்பா. சோ அதை அவ பண்ண போறான்னு புரிஞ்சுக்கிட்ட ஹீரோவோ அமைதியா இருமா அப்படின்ற மாதிரி சிக்னல் கொடுக்குறான். பட் அவளுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன், கோவம், அகங்காரம் எல்லாம் சேர்ந்து ஆணு கத்துவா பாருங்க. அந்த சமயத்துல எங்கிருந்தோ ஒரு மிருகம் வந்து அப்படியே அவளை அடிச்சு தூக்கும். கொல்ல நடுங்குற சீன் அது. சோ இப்படியே நாட்கள் ஓடிட்டு இருக்குங்க. அடுத்த சீன்ல காட்டுறாங்க ஹீரோ அந்த மெக்கானிசம் ஒர்க்க பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துட்டு அவனோட காதுல ஒரு ஹெட்செட்டை வச்சு அவ என்ன பாட்டு கேட்டுட்டு இருக்காளோ அதை ஹீரோவை கேட்க வச்சு ரெண்டு பேரும் ஒரு சின்ன டான்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா இவ பிரெக்னெண்டா இருக்கா, இவளுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல குழந்தை பிறக்க போகுது. அவ அதை ஃபீல் பண்ணி ரொம்ப வருந்தும் போது, இங்க பாரு எதுக்கும் வருத்தப்படாத, நமக்குன்னு அருவி ஒண்ணு இருக்கு, அங்க எந்த சத்தமும் கேட்காது, அங்க போய் உன்னோட டெலிவரியை முடிச்சுட்டு குழந்தையும் நம்ம கொஞ்ச நாள் அங்க வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் குழந்தைய எப்படி காப்பாத்துறது அப்படிங்கறத நம்ம யோசிக்கலாம், அதுக்குள்ள நமக்கு ஹெல்ப் கிடைச்சிரும் அப்படிங்கிற கான்பிடென்ட்டையும் கொடுக்குறான். அவளும் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. அடுத்த சீன்ல வீட்டுல யாரும் இல்ல போல இருக்குங்க. ஹீரோயின் ஏதோ ஒரு பெரிய மூட்டையை தூக்கிட்டு மேல மாடிக்கு போறா. அவளால அந்த மூட்டையை தூக்கிட்டு போக முடியல. அந்த மரப்படிகள்ல ஏறும்போது ஒரு ஆணி இருக்குங்க. அந்த ஆணில அந்த கோணிப்பை மாட்டி அவளால இழுக்க முடியல. கஷ்டப்பட்டு இழுத்து அதை மேல கொண்டுட்டு போறா. பட் அது ஃபோர்ஸ்ஃபுல்லா அவ எடுத்துட்டு போனதுனால அவளுக்கு ஒரு டெலிவரி பெயின் மாதிரி வந்துருது. வாட்டர் பிரேக்கேஜும் ஏற்பட்டுருது. இதுக்கப்புறம் இவளால இந்த வீட்டுல இருக்க முடியாது, எப்படியாவது அருவிக்கு போயிடணும். வீட்லயா யாருமே இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியாம டக்கு டக்குன்னு கீழே இறங்கி எமர்ஜென்சி லைட்டை போட்டுறா. அது ஒரு ரெட் கலர் லைட். அந்த வீடு முழுக்க எரியும் இல்லையா, அந்த லைட்டை போட்டுட்டு இவளும் கபோர்ட்ல இருந்து ஒரு மெடிக்கல் கிட்ட மட்டும் எடுத்துக்கிட்டு படியில இருந்து பொறுமையா இறங்கி வருவா. ஆனா தெரியாதனமா அந்த ஆணில கால வைப்பாலாம். அப்படியே அவளோட கால் அந்த ஆணில இறங்க கையில வச்சிட்டு இருந்த மெடிக்கல் கிட்ட அப்படியே தவற விட அது டமால் டிமில்னு கீழே போய் விழ அந்த சவுண்ட்ல மிருகம் பாஞ்சுக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள வந்துருங்க. இவளுக்கு நல்லா ஃபீல் ஆயிடுது. மிருகம் உள்ள வந்துருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம கால் அப்படியே பொறுமையா ஆணில இருந்து மெதுவா எடுப்பா பாருங்க. ரத்தம் கொட்டு கொட்டுன்னு கொட்டும். தே பெயினோட பொறுமையா நடந்து ஸ்டெப்ஸுக்கு அடியில போய் ஒரு அலாரம் கிளாக் இருக்கும், அதை எடுத்து ஆன் பண்ணி வச்சிடறா. பொறுமையா அங்க இருந்து அடி மேல அடி வச்சு
வேற ஒரு இடத்துல போய் சிவரோட சிவரா சாஞ்சுக்கிட்டு அப்படியே நின்னுட்டு இருப்பா. அந்த சமயத்துல அந்த மிருகமும் ஜெய்ஜாண்டிக்கா அப்படியே படியில இறங்கி கீழே வரும். கீழே வந்தது சுத்தி முத்தி அவளை பாத்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு இவ எங்க சாஞ்சிட்டு இருக்காளோ அந்த இடத்துக்கிட்ட வந்து அதோட கைய வைக்கும் பாருங்க. அவளோட முகத்துக்கு பக்கத்துல அந்த மிருகத்தோட கை நகங்கள் இருக்கும். அப்படியே மூச்சு புடிச்சிட்டு நின்னுட்டு இருப்பா. அந்த சமயத்துல அலாரம் கடகடன்னு அடிக்க அவ்வளவுதான். அந்த மிருகம் சும்மா இருக்குமா? அலாரம் அடிக்கிற திசையில ஓடி போய் அங்க இருக்கிற டேபிள் சேர் எல்லாத்தையும் போட்டு கண்ணா அப்படின்னான்னு உடைக்குது. அந்த சவுண்ட பயன்படுத்திக்கிட்டு இவளும் கடகடன்னு படி ஏறி மேல போயிடுறாங்க. அடுத்து அந்த வயல்வெளிகள் எல்லாம் கடந்து பெயினை தாங்க முடியாம தாங்கிட்டு அங்க இருக்கிற தீம் பார்க்குக்கும் போயிடுறா. சோ பக்கத்திலே அருவி இருக்கிறதுனால அந்த அருவிக்குள்ள இருக்கிற கேவுக்கும் போயிடுறா. அங்க ஆல்ரெடி இவங்க பெட் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அங்க போன உடனே இவளுக்கு பிரெக்னன்ட் பெயின் இன்னும் அதிகமாயிடுது. அங்க இருக்க பெட் மேல அவ ஏறி உட்காந்து அவளோட செல்ஃப் டெலிவரி அவ பாத்துட்டு இருக்கும் போது இந்த பக்கம் காட்டுறாங்க. குடும்பமே ஒரு இடத்துல நின்னு ஏதோ ஒன்னத்தை தேடிட்டு இருக்க மாதிரி இருக்கு. திடீர்னு தங்கச்சி வீட்டை பாத்துறாங்க. பாருங்க வீட்டுல ரெட் லைட் எரியுது அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு சைகையில சொன்ன உடனே ஐயோ நான் போய் உடனே என் ஒய்ஃபுக்கு என்னாச்சுன்னு பாக்குறேன். கண்டிப்பா அவ இந்நேரத்துக்கு அருவிக்கிட்ட போயிருப்பா அப்படின்ட்டு கூட தங்கச்சியும் அண்ணன் கூடவே ஓடி வந்துடுறா. இவங்க ரெண்டு பேரும் வீட்டை நோக்கி போயிடுறாங்க. அண்ணனும் தங்கச்சியும் அந்த தீம் பார்க்ல இருக்கிற கேவ்ல போய் பார்க்கும்போது அந்த பெட்ல யாருமே இல்லங்க. பயத்தோட எங்க அவ அப்படின்னு கண்களால தேடிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு குழந்தையோட சத்தம். ஹீரோயின் அப்படியே குழந்தைய ஒரு துணியில சுத்தி தூக்கிட்டு வருவா பாருங்க. ஹீரோவுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கும். வேற என்ன பண்றது, இதே இடத்துல வச்சுதான் குழந்தைய பாதுகாத்துக்கணும். குழந்தை எந்நேரமும் அழ செய்யும் இல்லையா, அத அமைதியா என்ன இருக்குமா. சோ இதுதான் பெஸ்ட் பிளேஸ் அப்படின்ட்டு எல்லாரும் தங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஒரு நாள் தங்கச்சி பாத்துக்கிட்டா, இன்னொரு நாள் அண்ணன் பாத்துக்கிறான். இந்த பக்கம் வீட்டுல காட்டுறாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற நியூஸ் பேப்பர் எல்லாத்தையும் எடுத்து அங்க இருக்கிற ஜன்னல் கண்ணாடி சின்ன சின்ன கேப் எல்லாத்துலயும் கம்மை யூஸ் பண்ணி பேப்பர் எல்லாம் ஒட்டிட்டு இருக்காங்க. இவங்க இந்த கனெக்ஷன் எல்லாம் செக் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, டக்குன்னு சிக்னல் கிடைச்சிருது. சோ யாரோ ஒருத்தவங்க உயிரோட இருக்காங்க அப்படிங்கறது இவங்களுக்கு புரிஞ்சிருது. இந்த பக்கம் அருவி கிட்ட ஹீரோயின் மட்டும் அதே இடத்துல இருக்கணும் இல்லையா. ஒரு கட்டத்துக்கு மேல அவ உடம்புல ரெட் கலர் ஸ்பாட்ஸ் நிறைய வர்றத தங்கச்சி பார்த்துட்டு இங்க பாருங்க உங்க கையில நிறைய ரெட் ஸ்பாட்ஸ் வந்துருச்சு, இங்க இருக்கிற ஈரப்பதம் உங்களுக்கு ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா இல்ல நான் நல்லா தான் இருக்கேன், என்னால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா. ஆனா அங்குலோ இந்த வயசான தாத்தாவோ எனி டைம் ரூம்குள்ளே இருந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்காரு. ஹீரோவும் போய் அவரை கூப்பிட்டு ஹால்ல உட்கார வச்சு எல்லாரு கூட மிங்கிள் பண்ண வைக்கிறான். அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு நைட்டு எப்படியாவது ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவேன், குழந்தையும் கூட்டிட்டு வந்துருவேன், குழந்தை எந்த நேரத்தில் தூங்குதோ அப்பதான் எங்களால் நடந்து வர முடியும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு நீங்க எல்லாரும் பத்திரமா இருங்க அப்படின்னு ஹீரோவும் கிளம்பிடுறாங்க. இவனும் அருவிக்கு போயிடறான். அருவியில பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. குழந்தை தூங்குன பாடல நல்லா கொட்ட முழிச்சுட்டு இருக்கு. இவன் எப்ப தூங்குறாளோ அப்பதான் போக முடியும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இருட்டியும் போயிடுது. அந்த குழந்தை தூங்கிடுது. கையில தூக்கிட்டு இவங்க பொறுமையா நடந்து வந்துட்டு இருக்காங்க. இவங்க கரெக்டா தீம் பார்க் கிட்ட வரும்போது ஒரு இடத்துல இவங்களுக்கு ஆப்போசிட்ல ஒரு மிருகம் வந்து நின்னுட்டு இருக்கும். சரி இன்னும் வேற வழியா போகலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணுவாங்க. அதுவும் இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும். ஏன்னா அது இருட்டுங்க. ஆல்ரெடி தடம் கூட கொஞ்சம் வேகமா கேட்கும் இல்லையா, அதை ஃபாலோ பண்ணி பொறுமையா அதுவும் வந்துட்டு இருக்கும். இந்த பக்கம் வீட்டுல காட்டுறாங்க. இவங்க போய் ரொம்ப நேரம் ஆச்சு, ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு அந்த வயசானவர் ஃபீல் பண்ணோன்னு தங்கச்சியும் அவளோட பாய் ஃப்ரெண்ட் புதுசா வந்தா இல்லையா, ரெண்டு பேரும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வெளியில கிளம்புறாங்க. இந்த பக்கம் ஒவ்வொரு இடமா போய் ஒளிவாங்க. அதுவும் பொறுமையா வந்துட்டு இருக்கும். ஒரு இடத்துல நிறைய கபோர்ட்ஸ் எல்லாம் ரோ பை ரோவா அடுக்கி வச்சிருப்பாங்க. அதுல ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கும் போது தொக்குன்னு ஒரு சவுண்ட் கேட்டுருது. அதை கேட்டுட்டு வெறி கொண்டு ஓடி வரும் பாருங்க. அங்க இருக்கிற கபோர்ட்ஸ் அப்படியே சுத்தி ஓடி வரும். இவங்க ரெண்டு பேரும் நம்மளோட உயிர் போக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் மேல ஒருத்தர் சாஞ்சு அப்படியே விதியேன்னு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. நமக்கும் ஹார்ட் பீட்டே நிக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் வேகமா ஓடி வந்துட்டு இருக்கும். பட் காட் கிரேஸ் இந்த பக்கம் தங்கச்சியும் அவனோட பாய் ஃப்ரெண்ட் வெளியில போனாங்க இல்லையா, ரெண்டு பேரும் வேட்டு வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது படன்னு வெடிக்க அந்த சத்தத்தை கேட்டு மிருகமும் அவங்க ஓடி போயிடுதுங்க. ரெண்டு பேரும் அந்த வேட்டை பாத்துக்கிட்டே வெளியில வராங்க. இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் வேட்டு வெடிச்சாங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேர்ல தங்கச்சி மட்டும் எழுந்து வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி நடப்பா. இந்த அடி எடுத்து வைப்பா. அவ்வளவுதாங்க. இந்த பையனும் அப்படியே பயந்தபடி அவளையே பாத்துட்டு இருப்பான். என்னாச்சுன்னு நமக்கு தெரியல. பொறுமையா காட்டுவாங்க. அந்த மிருகம் அவளோட முகத்து கிட்டக்க வந்து நின்னுட்டு இருக்கும். அவளும் மூச்சு விட முடியாம அப்படியே நின்னு தவிச்சுக்கிட்டு இருப்பா. அந்த மிருகமும் அவளை ஸ்மெல் பண்ணிக்கிட்டே இருக்கும். பட் அவகிட்ட இருந்து எந்த ஒரு சத்தமும் வராததுனால அதுவும் அப்படியே நிக்குது, இவளும் அப்படியே நிக்கிறா. இத பாத்துட்டு அந்த பையனும் நீயாவது உயிரோடு இரு அப்படின்னு டக்குன்னு எழுந்தவன் கையில ஒரு வெடியை பத்த வச்சு ஆணு கத்த. அவ்வளவுதான். அந்த மிருகம் அடுத்த செகண்டே அவனை அடிச்சு தூக்கிடுது. இவ்வளோ துக்கம் தாங்க முடியாம அப்படியே வாயை பொத்திக்கிட்டு அந்த இடத்தை விட்டு பலதறிக்க ஓடுவா. இந்த பக்கம் வீட்டுல இருந்த தாத்தாவோ அந்த சத்தத்தை வேற கேக்குறாரு. பதப்பதப்பு தாங்க முடியாம வேட்டு வெடிக்கிற சத்தம் கேக்குது. என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணும் புரியாம அந்த வயசான தாத்தாவோ ஒரு பெரிய கோடாலி எடுத்துக்கிட்டு அவரு வீட்டை விட்டு கிளம்ப இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. வீட்டுக்குள்ள யாரையும் காணும், என்னாச்சுன்னு தெரியல, நான் போய் என்னாச்சுன்னு பாத்துட்டு வரேன் அப்படின்ட்டு அண்ணங்காரனும் பாக்ஸ்ல குழந்தைய வச்சுட்டு இந்த இடம் உனக்கு சேஃப்டியா இருக்கும், எந்த ஒரு மிருகமும் உள்ள வராது, குழந்தை இப்ப நல்லா தூங்கிட்டு இருக்கு, காலையிலக்குள்ள குழந்தை அழுதா சத்தம் வராதபடி ஏதாவது ஒண்ணு பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அவளை வீட்டுல தனியா விட்டுட்டு இவனும் கிளம்புறாங்க. அடுத்து இந்த பக்கம்
காட்டுக்குள்ள காட்டுறாங்க. அந்த தங்கச்சி அழுதுட்டு ஓடி வரும்போது தாத்தா அவளை பாத்துறாரு. என்னமாச்சு அப்படின்னு கேட்ட உடனே அவன் இறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி இவ சைகையில சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்றா. சரி ஏதோ ஒரு நாள் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்னு அவளை ஆறுதல் சொல்லி கூட்டிட்டு ரோட்டுக்கு வர இந்த பக்கம் வீட்டுல காட்டுறாங்க. ஹீரோ கிளம்பினதுக்கு அப்புறம் ஹீரோயின் பொறுமையா போய் கதவை சாத்த அந்த சமயத்துல குழந்தை அழுகுற சத்தம் கேக்குமா. பயந்து போனவ பொறுமையா குழந்தைகிட்ட நெருங்கி வரா. ஆனா அதுக்குள்ள அந்த மிருகம் கதவை ஒட்டச்சுக்கிட்டு உள்ள நுழைஞ்சிடுதுங்க. பயங்கர விகாரமா அதோட வாயை திறந்துட்டு பயங்கரமா கத்த இவளுக்கு அப்படியே கொலையே நடுங்கி போயிடுது. பொறுமையா குழந்தை கிட்ட போறா. குழந்தையோ அம்மா பார்த்து அப்படியே சிரிச்சிட்டு இருக்கு. பட் எந்த ஒரு சத்தமும் கேட்காததுனால அது எங்க இருந்து சத்தம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அந்த ரூம் முழுக்க அப்படியே காதை வச்சு கேட்டுட்டு இருக்கு. அதே சமயத்துல ரோட்ல காட்டுறாங்க. தாத்தாவும் தங்கச்சியும் வந்தாங்க இல்லையா, அவங்கள அண்ணங்காரன் பாத்துறான். உடனே ஓடி போய் அண்ணனை கட்டி அணைச்சு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றான். சரிப்பா இந்த ரோட்ல இருந்து பேசுறதுனால எந்த ஒரு பிரோஜனமும் இல்ல, வீட்டுக்கு சீக்கிரமா போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தாத்தா சிக்னல் கொடுத்த உடனே எல்லாம் திரும்பி போறதுக்கு ட்ரை பண்றாங்க. அந்த சமயத்துல இவங்களோட முன்னாடி திடீர்னு ஒரு மிருகம் வந்து நிக்குமா. என்ன பண்றதுன்னே தெரியல, ஆடாம அசையாம நிக்கிறாங்க. இங்கதாங்க ஒரு ட்விஸ்ட். நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல பாக்கும்போது ஒரு மிருகம் தானே நிக்கிற மாதிரி இருக்கும். பட் தாத்தாக்கும் அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரும் நின்னுட்டு இருக்க கேப்ல இன்னொரு மிருகமும் வந்து நிக்கும். சோ இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. அப்படியே திரும்புவாங்க. தாத்தாவை பாப்பாங்க. அவரோ கோடாலிய வச்சுக்கிட்டு பயங்கர ஆக்ரோஷமா நின்னுட்டு இருக்கும் போது வேற வழி இல்லாம பக்கத்துல நின்னுட்டு இருக்க ஒரு காரோட கதவை திறந்து இவங்க ரெண்டு பேரும் உள்ள போயிடுறாங்க. அந்த சத்தத்தை கேட்டு ஃபர்ஸ்ட் இவங்க எதிர்க்க நின்னுட்டு இருந்துச்சுங்களா, அந்த மிருகம் ஓடி வந்து காரோட கண்ணாடி எல்லாம் உடைக்கும். காரை உடைச்சிட்டு இருக்கும். தாத்தாவோ நான் இங்க இருக்கேன் இங்க இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆனா இந்த ரெண்டு மிருகத்துக்கும் கார் உடைக்கிற சவுண்ட்னால தாத்தா கத்துற சவுண்ட் அவ்வளவா கேட்காது. ஆனா வீட்டுல ஒரு மிருகம் மிரட்டிட்டு இருந்துச்சு இல்லையா ஹீரோயின, அதுக்கு இந்த காரை உடைக்கிற சவுண்ட் கேட்டு குடு குடுன்னு எங்க சத்தம் கேக்குதோ அங்க ஓடிடுது. இந்த பக்கம் ஹீரோயின் குழந்தைய தூக்கிட்டு கண்ணீரோட நின்னுட்டு இருக்கா. அதே சமயத்துல ரோட்ல காட்டுறாங்க. தாத்தாவோ தன்னோட பலத்தை பயன்படுத்தி வேகமா நான் இங்க இருக்கேன் அப்படின்னு கத்துன உடனே ரெண்டு மிருகமும் ஒரு சேர அடிச்சு அவரை தூக்கும் பாருங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கறத ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே போன மிருகம் திரும்பவும் வீட்டுக்கு வருமா. அது பாட்டுல வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கு. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே ஆடாம அசையாம நின்னுட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல குழந்தை திரும்ப எழுந்து லேசா முனுகல் சத்தம் போடும். ஆனா அந்த சத்தமும் அதுக்கு கேட்டுரும் இல்லையா. டக்குன்னு ஹீரோ ஓடி போய் குழந்தையோட வாயை பொத்த பாப்பான். ஆனா குழந்தைக்கு பக்கத்துல ஒரு ரேடியோ இருக்கும். அது ஆன் ஆயிடுது. அது ஆன் ஆன உடனே அதுல இருக்க சிக்னல் தங்கச்சி போட்டிருக்க இயர்பட்ஸ்ல பட்டோன்னா அவளுக்கு வைப்ரேஷன் ஆகுது. அந்த வைப்ரேஷன்ல அந்த மிருகத்துக்கு ஒண்ணுமே புரியலங்க. எங்க இந்த சவுண்ட் வருதுன்னு புரியல. ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகுது. அதை எல்லாரும் கவனிக்கிறாங்க. டக்குன்னு தங்கச்சிக்கு ஒரு உத்வேகம் வந்து ரேடியோக்கு பக்கத்துலயே ஒரு மைக் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கிட்ட எடுத்துட்டு போய் தன்னோட ஹெட்செட்டை வைக்க மிருகம் இன்னும் டிஸ்ட்ராக்ட் ஆகி ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகி மண்டையெல்லாம் போட்டு ஆட்டிட்டு இவங்க மேல அப்படியே பாய வரும். ஆனா பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஹீரோயின் ஒரு பெரிய துப்பாக்கி எடுத்து அதை கொன்னுறா. அப்படியே கீழே சரிஞ்சு விழுந்து அதே இடத்துல செத்து போயிடுது. அதுக்கப்புறம் என்ன, மூணு பேரும் தைரியமா கேமராவை பாக்குறாங்க. இவங்க நினைச்ச மாதிரி மீதம் இருக்க ரெண்டு மிருகமும் வீட்டை நோக்கி ஓடி வருதுங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, இதோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத எனக்கு தெரியப்படுத்துங்க. அது ஒண்ணு மட்டும்தான் என்ன மேலும் மேலும் உற்சாகப்படுத்தும். தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.